Greetings in the name of the Lord Jesus Christ. நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்மளோட செயல்கள் பற்றி நம்ம சொல்லணும்னா அது ரெண்டு காரியம் தான் பண்ண முடியும். ஒன்று, ஆண்டவர் அது பிரியப்படுத்த முடியும். இல்லைன்னா அது ஆண்டவரை துக்கப்படுத்த முடியும், ஆண்டவரை கஷ்டப்படுத்த முடியும். இது போல தான் ஒரு மனிதர் பைபிளில் வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கை 26:14 நம்ம பார்க்கும்போது சவுல் அப்போ பவுலா மாறிடுறாரு. அவர் வந்து அவர்கிட்ட அந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சத்தத்தில், சவுலே சவுலே நீ என்னை ஏன் தொந்தரவு பண்ணுற, என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிற? அப்போ அவருக்கு புரியல சவுலுக்கு. கர்த்தரே, நான் உங்களை என்ன கஷ்டப்படுத்தினேன்? நான் உங்களை ஒன்றும் பண்ணலையே. ஆனால் அவர் பண்ணிட்டு இருந்தது வந்து அகேன்ஸ்ட் சர்ச், இயேசு கிறிஸ்துவான சரீரத்தை வந்து அவர் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தார். அறியாமல் அவருக்கு அந்த டைமில் வந்து அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம பண்ணுறது தான் ரைட்டுன்னு நினச்சி அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொன்னார். அதுபோல் நம்மளை பார்த்து, நம்மளோட ஆக்ஷன்ஸை பார்த்து இயேசு கிறிஸ்துவான இன்னைக்கு நம்ம கிட்ட பேசணும்னா என்ன சொல்வார்? இஸ் யுவர் ஆக்ஷன் பர்சிக்யூட்டிங் ஆர் இஸ் யுவர் ஆக்ஷன் ப்ளீஸிங் ஹிம்? இதில் நம்ம ஆராய்ந்து நம்ம பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்கிறது போல், ஆண்டவரே கிவ் மீ a ரைட் ஸ்பிரிட், கிரியேட் அ க்ளீன் ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு சரியான ஒரு ஆவியும் நல்ல ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை தருவார். அப்படி நம்ம ஆண்டவரை வந்து பற்றி கொள்ளும் போது இந்த கடைசி காலத்தில் நம்ம வந்து அந்த நம்மளோட கிரீடத்தை யாருமே பிடிக்காதபடி நம்ம காத்துக்கொள்ள முடியும். நம்ம பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் பிரவேசிக்க முடியும். ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக வாழ முடியும். அப்போ தான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.